ஆனந்தி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. ஆனந்திக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? ஒரு வேளை ஒரே டென்ஷனாக இருக்கிறதால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து கோட்டி வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, தேவையில்லாமல் ஏன்டா டென்ஷன் ஆகிற அப்படின்னோடனே ஆனந்தி இப்படி கத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல, திடீர்னு இப்படி கத்திட்டாங்களா, அதான் பயந்து போயிட்டேன் நான். இல்லை இல்லைன்னு வேற சொல்கிறாங்க. என்ன இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனந்திக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால தாங்கிக்க முடியாது கோட்டி அப்படி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, எதுக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறடா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி வந்து தூக்கம் வராமல் வந்து குமரனே யோசிச்சுட்ருக்காங்க. நம்ம வேற கத்திட்டோமே, சார் என்ன நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பிடிச்ச, நான் ஏன் இப்படி நினச்சிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து குணவதி வந்து சொல்கிறாங்க, என்னடி ஏன் இப்படி இருக்க அப்படின்னோடனே, ஒரே டென்ஷனாக இருந்தேன் அப்படின்னோடனே, ஒன்றால் தான்டி, எப்போ பார்த்தாலும் நீ வந்து இருக்குன்னு சொல்கிறதால தான் நான் செமையாக கத்திட்டேன். சார் என்ன நினச்சாரோ தெரியல. ஓ, அவர் என்ன நினைப்பாருன்னு கவலையாக இருக்கா? என்ன நினைப்பாருன்னு கவலை இருக்க தானே செய்யும். அவரை பற்றி கவலை இருக்கா, அவர் என்ன நினைப்பாருன்னு கவலை இருக்கா? இங்கே பாரு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. என்னை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும்ல இந்த குணவதி, ஆல்ரெடியே நான் அதெல்லாம் விட்டு மறந்துடு நான் சொல்லிட்டேன்லடி. இப்போ உன் வாழ்க்கை புதுசாக ஆரம்பித்தா என்னடி தப்பு? அதெல்லாம் என்னால் மறக்கவும் முடியாது, நான் புதுசாக ஆரம்பிக்க முடியாது. என் மனசில் எதுவுமே இல்லை. ஓ, உன் மனசில் இப்போ இல்லைன்ற, என்ன இல்லைன்ற, என்னையே திருப்பி கேட்குறியா அப்படின்றாங்க. சரிடி, உன் மனசில் ஒருவேளை குமரன் சார் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன், உனக்கு வந்து இல்லைன்னு தோணுதா அப்படின்னோடனே, ஆமாம் என் மனசில் இல்லை தானே அப்படின்றாரு. சரி, அப்போது இல்லைன்னு நீ நிரூபி. நான் என்னடி நிரூபிக்கணும்? நீ குமரன் சாரை பற்றி யோசிக்காமே இருக்கணும், எக்காரணம் கூட ஒரு நிமிஷம் கூட அவரை பற்றி நினைக்காம இருக்கணும். இந்த நிமிஷத்துல நினைக்கக்கூடாது. அப்படி நீ நினைக்காம இருந்தால் நீ சொல்கிறது நான் ஒத்துக்கிறேன், நான் நினைக்கலடி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே போத்தின்னு படுக்கிறாங்க. ஆனால் தூக்கமே வரல, என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே குமரன் வந்து அங்கங்கே நின்று அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியும் எழுப்புற மாதிரியும் ஆனந்தி குரல் கொடுக்குற மாதிரியும் இருக்குது. அதனால் வந்து ஆனந்தி ஒரே குழப்பம் பண்ணிடுறாங்க. என்ன ஆச்சு எனக்கு, நான் நினைக்க மாட்டேன் சொன்னதுலேருந்து பயங்கரமாக நினைப்பு வருது, எங்கே பார்த்தாலும் குமரன் சார் என் கண்ணுக்கு தெரிகிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, நைட்டெல்லாம் கண்டிப்பாக நான் தூங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நான் தூங்கினா தானே குமரன் சார் வருவார், நான் முடிச்சுட்ருக்கேன், இப்போ எப்படி வராருன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா எங்கே பார்த்தாலும் மறுபடியும் குமரன் வர்ற மாதிரி இருக்குது. ஐயோ, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படி சொல்லிட்டு குழம்பி வந்து துடிக்கிறாங்க. காலையில் எழுந்தவங்க வந்து டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா வந்து சாமி கும்பிட்றாங்க. அப்போ வந்து குமரன் வந்து சம்மந்தப்பட்ட பாட்டு போடுறாங்க. அதை பார்த்து என்னது இது குன்றத்திலே பாட்டு போடுறாங்களே, ஐயோ டென்ஷன் ஆகுதே அப்படி சொல்லிட்டு, அம்மா அந்த பாட்டு நிறுத்த புரிய பிள்ளைன்னு கத்துறாங்க. என்னடி நீ நல்ல நாள் அதுமா சாமி பாட்டு போட இப்படி வந்து கத்துற, அதுவும் குமரனுக்கு உகந்த நாள், என்னது குமரனுக்கா, வேற யாருக்கு, சாமிக்கு தாண்டி அப்படின்றாங்க. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. எங்கே பார்த்தாலும் குமரன் ஞாபகமாகவே இருக்கா. அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியல, எதுவுமே பண்ணவே முடியல. குமரனை வந்து அவங்க மனசு வந்து தேட ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆனந்தி வந்து என்ன பண்ணது நம்ம யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ குணவதி வராங்க. என்னடி கிளம்பலாமா வேலைக்கு அப்படின்றாங்க. நான் வேலைக்கு வரலடி, எதுக்காக அப்படின்னோடனே, எனக்கு தெரியாதா எதுக்காக, நீ ஏன்னா குமரன் நீ ஃபேஸ் பண்ணணும், அதுக்காக தான் வரமாட்டேன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். அது வந்து உண்மையை சொல்லி, நீ குமரன் நினைக்கலன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, ஆமாடி அப்படின்றாங்க. அப்போது உன் மனசில் குமரன் இருக்கார் அதுதானே அப்படின்னு ஒன்று யோசிக்கிறாங்க. ஆமாடி, என் மனசில் குமரன் இருக்கார், ஆனால் அதெல்லாம் எப்படி சரியாகும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி வரும், இப்போவாவது உண்மையை ஒத்துக்கினியே, உன் மனசுக்கு நீயே உண்மையை ஒத்துக்கிறது தான் நல்லது, அதுக்காக தான் நான் சொன்னேன். எனக்கு நல்லா தெரியும் ஆனந்தி, நீ குமரனை லவ் பண்ணுற விஷயம், உன் மனசு ஃபுல்லாக குமரன் சார் தாண்டி இருக்காரு, அதுதான் உன் மனசு குமரனையே தேடி இருக்கு, உண்மை அதுதான் அப்படின்னோன்னா அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பாரு ஆனந்தி, காதலுக்கு என்றைக்குமே தடை கிடையாது, நம்ம அன்புக்கு அணைக்கட்டும்னு நினச்சாலும் அது முடியவே முடியாது. அதனால் நீ வந்து இதை பற்றி யோசிக்காத, உன் மனசு என்ன சொல்லுதோ அது கேளு ஆனந்தி, சந்தோஷமாக இரு, ஜாலியாக லவ் பண்ணு, ஜாலியாக சந்தோஷமாக இரு, குமரன் சாரை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னோடனே யோசிக்கிறாங்க. என்னடி நீ என்னென்னமோ சொல்கிற, லவ் பண்ணுறதே வந்து தப்புன்ற, இதில் வந்து கல்யாணம்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்க, இங்கே பார் ஆல்ரெடி எனக்கு அப்படின்னோடனே, அதுதான் உனக்கு கல்யாணன்றது வந்து ஒன்று நடந்து அது முடிஞ்சு போச்சு ஆனந்தி, அந்த சாப்டர் உன் மனசுலேருந்து உன் வாழ்க்கையிலேருந்து டோட்டலாக எடுத்துரு, நீ அதை டோட்டலாக மறந்துருக்க வந்து ஆனந்தி, உன் மனசு இப்போ புது மனசு, நீ புது ஆள், அதனால் இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம், சிறகடிச்ச பட்டாம்பூச்சி மாதிரி பறக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, உனக்கு எந்த தடையும் கிடையாது, அதனால் ஜாலியாக லவ் பண்ணுறி சந்தோஷமாக இரு, அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க ஆனந்தி சந்தோஷமாக.